டான்வாஸ் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும் போதுமா? இல்லை, அஃபிஷியல் கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்கிற 6 பாயிண்ட்ஸ் புரியாமல் ப்ரொசீட் பண்ணால் உங்கள் சீட்டே லூஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வரலாம். அதனால் இந்த வீடியோவில் அஃபிஷியல் பிடிஎஃப்பில் இருக்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் சிம்பிளாக எக்ஸாம்பிளோட ஈஸியாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட அட்மிஷனுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒன் டைம் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாரும் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷனை ஒரு தடவை மட்டும் கம்ப்ளீட் பண்ணணும். யூனிவர்சிட்டி கொடுத்த டேட் அண்ட் டைமுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா கவுன்சிலிங் ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதே மாதிரி கவுன்சிலிங் ஃபீயையும் பே பண்ணலன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட்ஸில் கூட சான்ஸ் இருக்காது. ரிஜிஸ்ட்ரேஷன் டைமில் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ வந்தால் பேனிக் ஆகாமல் அஃபிஷியல் ஹெல்ப்லைன் நம்பர் ஆர் இமெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபீ பேமெண்ட்டை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறது. செகண்ட், நோ கேரண்டி ஆஃப் அட்மிஷன். ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபீ பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் சீட் கன்ஃபார்ம்னு நினைக்கக்கூடாது. கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அட்மிஷன் கேரண்டி கொடுக்காது. ஃபைனல் சீட் உங்கள் மார்க், ரிசர்வேஷன் கேட்டகரி, வேக்கன்சி, ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர்னு எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அலாட் ஆகும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால சீட் ஃபிக்ஸ்டுன்னு யாரும் அஸ்யூம் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், ப்ரிஃபரன்ஸ் ஃபில்லிங். இதில் நீங்கள் எந்த கேம்பஸை ஃபர்ஸ்ட் வேணும், அடுத்து எந்த கேம்பஸ் வேணும்னு ஆர்டர் கொடுக்கணும். இந்த ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு தடவை சப்மிட் பண்ணிட்டா அப்புறம் எடிட் பண்ண முடியாது, சேஞ்சும் பண்ண முடியாது. அதனால் ரேண்டமாக ஃபில் பண்ணாமல் நல்லா யோசித்து உங்கள் ப்ரியாரிட்டி ஆர்டரில் கேம்பஸை அரேஞ்ச் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஃபோர்த், அலாட்மெண்ட் ப்ராசஸ். ப்ரிஃபரன்ஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அலாட்மெண்ட் நடக்கும். யூனிவர்சிட்டி உங்கள் அக்ரிகேட் மார்க்ஸ், கம்யூனிட்டி ரிசர்வேஷன் ரூல்ஸ், கரண்ட் வேக்கன்சி, நீங்கள் கொடுத்த ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர்னு எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் சீட் அவைலபிளாக இருந்தால் அது அலாட் ஆகும். இல்லைனா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், அதுவும் இல்லைனா தேர்டு ப்ரிஃபரன்ஸ். இப்படி சீக்வன்ஷியலாக செக் பண்ணிவிட்டு அவைலபிள் சீட்டை அலாட் பண்ணுவாங்க. அதனால் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் கரெக்டாக இருக்கணும். ஃபிஃப்த், ரிப்போர்ட்டிங் டு த அலாட்டட் காலேஜ். சீட் அலாட் ஆன அப்புறம் ஒர்க் முடிஞ்சிடுச்சுன்னு இல்லை, அட்மிஷன் லெட்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற டேட் அண்ட் டைம்குள்ளே பர்சனலாக அலாட்டட் காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை சப்மிட் பண்ணணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும் அண்ட் ப்ரிஸ்கிரைப்டு ஃபீஸையும் பே பண்ணணும். இதில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணாலும் அலாட்டட் சீட் கேன்சல் ஆக சான்ஸ் இருக்குது. அந்த சீட்டை திரும்ப கிளைம் பண்ண முடியாது. சிக்ஸ்த், சேஞ்ச் ஆஃப் கேம்பஸ். லாஸ்ட்டாக கேம்பஸ் சேஞ்ச் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ரிப்போர்ட்டிங் டைமில் ஃபர்ஸ்ட் அலாட்டட் கேம்பஸ் ஜாயின் பண்ணும்போது ஒன் டைம் கேம்பஸ் சேஞ்சுக்கு அப்ளை பண்ண ஆப்ஷன் இருக்கும். வேக்கன்சி இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் பேஸ் பண்ணி பெட்டர் கேம்பஸ்க்கு அப்கிரேட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் கவனிக்கணும், ஒன்ஸ் நியூ கேம்பஸ் அலாட் ஆகிடுச்சுன்னா ஓல்டு கேம்பஸ்க்கு திரும்ப போகவே முடியாது. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கேம்பஸ் ஆல்ரெடி கிடச்சிருந்தா கேம்பஸ் சேஞ்ச் ஆப்ஷன் கிடைக்காது. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து டிசிஷன் எடுங்க. இதுதான் டான்வாஸ் கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஃபுல் மீனிங். ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ரிப்போர்ட்டிங் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணால் தான் சீட்டை செக்யூர் பண்ண முடியும். இப்போ கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்துட்டோம். இங்கே டோட்டலாக 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 5 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்கள் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஸ்டெப் 1, சைன்இன். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது நீங்கள் க்ரியேட் பண்ண இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணணும். கரெக்ட் க்ரெடென்ஷியல்ஸை கொடுத்தா தான் கவுன்சிலிங் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸ்டெப் 2, செலக்ட் பார்ட்டிசிபேட்டிங் கோர்சஸ். லாகின் ஆன அப்புறம் எந்த கோர்சஸ்க்கு கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த கோர்சஸை செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் டைரி டெக்னாலஜி அப்படின்னு எலிஜிபிள் கோர்சஸ் இருந்தால் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிற கோர்சஸை டிக் பண்ணுங்கள். ஒரு கோர்ஸ் மட்டும் இல்லை, எலிஜிபிள்னா மல்டிபிள் கோர்சஸையும் செலக்ட் பண்ணலாம். ஸ்டெப் 3, அரேஞ்ச் காலேஜ் ப்ரிஃபரன்சஸ். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர். ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் காலேஜஸை உங்கள் ப்ரியாரிட்டி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மேலே இருக்கணும், அடுத்து செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ் இப்படின்னு கண்டினியூ பண்ணுங்கள். அலாட்மெண்ட் எடுக்கும்போது இந்த ஆர்டரை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸ்டெப் 4, ரிவ்யூ அண்ட் பே த ஃபீ. ப்ரிஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுங்கள். செலக்டட் கோர்சஸ், ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர்னு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கவுன்சிலிங் ஃபீ பண்ணுங்கள். ஃபீ அமௌண்ட் நீங்கள் செலக்ட் பண்ண கோர்சஸ் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸ்டெப் 5, கன்ஃபர்மேஷன்.
பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லான உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் ரிசிப்டை டவுன்லோட் பண்ணி சேஃபாக சேவ் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வெரிஃபிகேஷனுக்கு இது தேவைப்படும். கீழே ஒரு முக்கியமான வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உங்கள் செலக்டட் கோர்சஸும் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரும் ஃபைனல் ஆகிடும். அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது, காலேஜ் ஆர்டரையும் மாற்ற முடியாது, கோர்ஸை ரிமூவ் பண்ண முடியாது. அதனால் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸையும் டபுள் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த 5 ஸ்டெப்ஸ் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணால் உங்கள் டான்வாஸ் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் டான்வாஸ் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அண்ட் அஃபீஷியல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். ஒரு சின்ன மிஸ்டேக் கூட ப்ரிஃபரன்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷனில் பண்ணால் அதை லேட்டர் கரெக்ட் பண்ண சான்ஸ் இருக்காது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி டான்வாஸ் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டான்வாஸ் கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.